ஹாய் ஜீஸ். என்னோட வீடியோ என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ண ஹாய் ஜீஸ். ஹாய் ஜீஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். அந்த கொஸ்டின் ஆக்சுவலாக உங்களுக்கு தான், ஓகேவா? உங்க வீட்டில் உங்களுக்கு எந்த ரூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. ஆனா எங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன ரூம் அப்படின்னா பாத்ரூம். இன்னையோட டாபிக் கழிவறை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க இதை பத்தி? இல்ல, இந்த ஐடியா எங்க இருந்து உங்களுக்கு உதயமாச்சு? பாத்ரூம்ல இருந்துதான். காலைல கண்டென்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில இதே ஒரு இதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட ஆய்கதையை பார்க்கலன்னா போய் அந்த ஆய்கதையை பார்த்துட்டு வாங்க. இது பாத்ரூம் கதை. ஓகே, அது மேல வரவங்காச்சு இங்க 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 அதை டச் பண்ணி பார்த்து ஆய்கதை டச் பண்ணினா ஆய்தான். என்ன எழவி அது. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்னோட பாத்ரூம் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ எதனால நான் இந்த பாத்ரூம் ஸ்டோரி எடுத்தேன் அப்படின்னா, நார்மலா எங்க வீட்டுல வந்து எதுவா இருந்தாலும் அடிக்கடி கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம வீட்டுல இருப்போம், ஓகேவா? அந்த ஒரு நாளையும் வீட்டுல இருக்க விட மாட்டானுங்க. கடைக்கு போயிட்டு வா, கறி ஏத்துனுவா, அதுவும் இல்லாம பாப்பா வேற இருக்கு, பாப்பாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு எஸ்கேப் ஆகிறது வேற வழியே கிடையாது. போய் பாத்ரூம் ஒரு மணி நேரம் தான் இருக்கும். ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் உட்காந்து இருப்பேன். சொல்ற போனத்துல உள்ள போயிருவேன். என் பொண்டாட்டி வெளியிருந்து தட்டிட்டே இருப்பா, இருமா இப்பதான் போகுது. எனக்கு வேர்க்கல, நான் பண்ணி கேட்டேன், உனக்கு வேர்க்கல. டாய் அப்புறம் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம். அதுவும் பாத்ரூம்ல உட்காந்தாதான் நமக்கு அது ஒரு சுகமா இருக்கும். சொகத்தை விடு. ஆக்சுவலா நம்ம இருக்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு, ஓகேவா? இப்ப என்னன்னா, ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம், ஒரு கதை எழுத போறோம் அப்படின்னா, நார்மலா வெளியே உட்காந்துனா கூட அந்த அளவுக்கு நமக்கு கிரியேட்டிவிட்டா ஷார்ட் அந்த பொசிஷன்ல போய் உட்காந்துதான் வரணும். ஆமா, அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வரும், கேரக்டர் டெவலப்மெண்ட் வரும், பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், அதெல்லாம் அங்கதான் வரும் நமக்கு. சோ அது வந்து பாத்ரூம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு கோவில் ஆபீஸ் எல்லாம் போட வேணாம். பாத்ரூம்ல போய் உட்காருங்க எல்லாரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியான விஷயம் வரும். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஓகேவா? இதுதான் எனக்கு பாத்ரூம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். நானும் பல ஆபீஸ் எல்லாம் போட்டு இங்கெல்லாம் டிங்க் பண்ண மாட்டேன். இப்படி போட்டிருக்கோம், ஆனா எங்கெல்லாம் டிங்கிங் வராது. காலகட்டத்துல போய் உட்காந்து சரி ஆட் ரன் பண்ணலாம், இதுக்கு இந்த 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம், எல்லாமே டிங்கிங் வருது. நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ் தான் தேவை. பாத்துட்டே போதும். எல்லாம் நீங்க ஆபீஸ் போடுற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் தோண்டி புதைச்சிருங்க. ஒரு நல்ல பாத்ரூமா செட் பண்ணி உட்காந்துக்கோங்க. வீட்டு பாத்ரூம் பாத்ரூம் எல்லாம் ஐடியா வராது. நீங்க கண்ட இப்ப வெளியே போய் ரெஸ்ட் ரூம்ல போறீங்க, வேற எங்கேயோ போறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஐடியா எதுவுமே வராது. வீட்டு கக்கூஸ்ல போய் எவன் கடை டொட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணு. அதெல்லாம் அங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏண்டா கக்கூஸ்ல உட்கார்ந்து லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற, சைடுல வர வாட்டர் பாட்டில், சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன், வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? சரி, இப்போ எனக்கும் எங்க வீட்டு பாத்ரூம் வேவ் லென்த் எப்படின்னா, எனக்கு வேற எங்க போனாலும் வராது. எனக்கு அங்க போனா மட்டும் தான் வரும். அடைச்சிருப்பான். எனக்கு அங்க போனா மட்டும் தான் வரும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 2 இயர்ஸ் மேல ஒரு ட்ரிப் ஒன்று போனோம், பெங்களூர் வரைக்கும் போனோம். 3 days ட்ரிப்பு. ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் தான் தங்கணும். ஓகே, ஸ்டார் ஹோட்டல் தான் தங்கணும். சமூகம் பெரிய. பட் அங்க தங்குறப்ப அங்க பாத்ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கும். அங்க எனக்கு வரல. கண்ணாடி எல்லாம் வச்சு கட்டிருக்காங்கடா. 3 நாள் நான் போவே இல்லை. அங்க பார்த்தது 3 நாள் நாங்க போவே இல்லை. அங்கிருந்து 3 நாளைக்கு அப்புறம் பெங்களூர் தின்னதெல்லாம் என் வீட்டுல வந்து இறக்கினேன். தங்கத்துல கட்டியிருக்காண்டா கக்கூசு. ஆசையா போய் உக்காந்து வரமாட்டேன். எனக்கு அந்த வீட்டுல வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா சுகமா இருந்தது. ஏன் நான் போனா இங்கிலீஷ் கக்கூசுனா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. பேலன்ஸ் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் ஹைட்னா பயமாச்சா, ஊட்டாண்ட போய்க்கிறேன். அது வரல தாங்குமா நினைக்கிறேன். எனக்கு அந்த வேவ்ல இருந்து வேற எங்க போனா வராது. என் வீட்டுல வந்து நாங்க போனாதான் எனக்கு சுகமா இருக்கும். அதான் போவோம். முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம். முடியாத பட்சத்துக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு
அந்த பாத்ரூம் வந்து என்னதான் ஒரு மாதிரி நல்லாவே இருந்தாலும் கிளீனாவே இருந்தாலும் பாலிஷ் பண்ணா எனக்கு வராது, ஆய் வராது. எனக்கு வராது இல்ல, எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். உட்காந்து போறது போணுமா அப்படின்னு ஜீனா பாத்துருக்கேன். ஜீனா நம்ம சின்ன சின்ன ஓட்டத்தை யாரா பார்க்க பார்த்து என்ன பண்ண போறாங்க சொல்லு. இல்ல நான் எடுத்து போறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே எங்கேயாவது வெளியே போவோம். இவனுக்கு ஏதாவது வந்து கோல்மாலால பண்றானுங்களா, இந்த ஹோட்டல் எங்க இருக்கானுங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உட்காரும். ஆனாலும் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே பா போய் பாத்ரூம் போய் உட்காந்து பார்த்தா வீட்டுல பாத்ரூம் இது என்ன நாங்க எங்க காலேஜ் ட்ரிப் ஒன்று போனோம். இதே மாதிரிதான் எங்க காலேஜ் ட்ரிப் ஒன்று போனோம். அங்க வந்து ட்ரிப்ல இருந்து ஹோட்டலுக்கு செக்இன் பண்றதுக்கு இன்னும் ஒரு 4 hours டைம் இருக்கு. எல்லாருக்குமே பாத்ரூம் வந்துருச்சு. ஒரு எல்லாம் மொத்தமா ஒரே பாத்ரூம் போங்க. ஒரு சர்ச்ல போயிட்டு அங்க ரெஸ்ட் பண்ணி அங்க போய் சொன்னாங்க. அங்க போனோம். நாங்க எல்லாருமே போனோம். என் ஃப்ரெண்டு போன பாத்ரூம் மட்டும் கதல ஒரு ஹோல் இருந்தது, கதல ஒரு வாட்டர் இருந்துச்சு. ஹோட்டல்ல விட்டு பாத்ரூம் வாட்டர் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்தா ஒரு பாத்துட்டா அந்த பக்கெட் இருக்கும்ல, பக்கெட் வச்சு மூடுறாரு. போற மாதிரி பக்கெட் வச்சு பொறுமையா மூடுறாரு. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என் பொண்ணு அவங்கிட்ட ஆக்சுவலா இப்ப நீங்க ஊருக்கு போனதை பத்தி தான் சொன்னல, அது நார்மலாவே ஊருக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கேன். அங்க நம்ம என்னதான் வந்து தண்ணியில குளிச்சுட்டு வந்தாலுமே, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சாரோ சரி, இல்ல அந்த அங்க வர்ற தண்ணியில குளிச்சுட்டு வந்தாலுமே பிஷின்னு ஒட்டும். வீட்டுக்கு வந்து ஒரு குளியல போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம பாத்ரூம்ல குளிச்சாதான் நமக்கு வந்து குளிச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தூக்கம் வரும் பாருங்க. தூரம் டிராவல் பண்ணிட்டு நம்ம வீட்டுல வந்து குளிச்சுட்டு வீட்டுல படுத்தாதான் அந்த சுகம் தான். சார் உயிரை கொடுக்கலாம் சார். உங்களுக்கு என்ன பாத்ரூமோட கனெக்ஷன்? எனக்கு என் கனெக்ஷன் எல்லாத்தையும் இவங்க 3D தாங்க கைஸ். அதனால வந்து எனக்கு பாத்ரூம்ல வந்து ஒரு மெமரபிளான விஷயம்னா, நான் பாட்டு பண்ணா பாத்ரூம்ல செமையா கேட்கும். பார்வையில் நீந்தது தென்றல். அது என்னன்னே தெரியல. சரி போய் சூப்பர் சிங்கர்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் வரைக்கும் வந்து என் பாத்ரூம் எனக்கு நான் வாட்டி என்ன பண்ணிருக்கேன்னா, பாத்ரூம்ல போயிட்டு பாடுவேன், நல்லா இருக்கும். வெளியே வந்து பாடுவேன், நல்லா இருக்காது. நீங்க நிறைய மீம்ல கூட பாத்துருப்பீங்க. ஆனா நான் நிறையவே பண்ணி பாத்துருக்கேன். இந்த கக்கூஸ்ல பாடும்போது நல்லா இருக்கும் தெரியுமா பாடுறதெல்லாம். ஆனா அந்த வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்கிறது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டேன்னு. எனக்கு இந்த சிங்கர்லாம் பார்க்கும்போது ஆசையா நம்மளும் அது மாதிரிலாம் பாடணும்னு சொல்லிட்டு பாடி பார்ப்பேன். மாலை வாய்ஸ் புண்டியாடாது. அதுவும் இல்லாம பாத்ரூம்ல வந்து மைக்கேல் ஜாக்சனோட 3 வாக் ட்ரை பண்றது, ஷவரை திறந்து விட்டோம்னா அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கிற மாதிரி. இந்த எந்திரன்ல விஜய் பண்ணுவேன், ரஜினி பண்ணுவார்ல, இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்றது. அது அப்புறம் இல்லாம இந்த பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு இப்படி தலையில அப்படியே புஷ்னு அப்படியே ஊத்த தெரியுமா அந்த ஃபீல். அதுவும் இல்லாம நான் சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய டப்பு இருக்கும். உட்காந்து ஏதோ பிரின்ஸ் மாதிரி சாரி தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரின்ஸ் மாதிரியே அப்படியே காலெல்லாம் மேல தூக்கி இப்படி போட்டுட்டு நான் வந்து ரிக்ரெட்லாம் பண்ணிருக்கேன். எப்படின்னா, ஐயோ நம்ம வளர்ந்துட்டோமே, உள்ள டப்புல பத்த மாட்டேங்குது அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஏன்டா வளர்ந்தோன்ற ஃபீல் வந்து எனக்கு பாத்ரூம் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாம இது மேபி கிரிஞ்சா இருக்கலாம், சில ட்ராமடைஸான விஷயம்லாம் வந்து எனக்கு பாத்ரூம் நடக்கும். ஏன்னா வீட்டுல நடக்கும். எப்பெல்லாம் வந்து எனக்கு அழுவணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் பாத்ரூம் கொடுப்பேன். இது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்றதுதான். எப்படின்னா, வீட்டுல சண்டை நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா நம்மளால ரைஸ் பண்ண முடியாது, வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாதுன்னா கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தும், எங்க போறதுன்னு தெரியாது, யாருக்கு அழுகுறதுன்னு தெரியாது. டக்குன்னு பாத்ரூம்ல போயிட்டு கது அழுதுட்டு தண்ணியை தொட்டு விட்டு அழுதுட்டு சரி ஓகே எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியே வந்துடுறது. நான் சில டைம் வந்து எப்படின்னா, காதெல்லாம் அந்த சவுண்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும்னு காதை குத்திட்டு தான் உட்காந்துருக்கேன். ஆமா, எனக்கு அது ஒரு மாதிரி பாத்ரூம் வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு எப்படி எந்த இதுல வந்து பெட்ரூம் கம்ஃபர்ட் ஜோன், சில பேருக்கு தலைக்காணியில உட்காந்து அழுதுறதுலாம் இருக்கும். ஆனா எனக்கு பாத்ரூம்ல மோஸ்ட்லி நான் நிறைய அழுதுருக்கேன்.
எனக்கு என்னன்னா ஜி தினமும் காலைல யோசிப்பேன் பாத்ரூம் போகும்போது இன்னைக்கு இது பண்ணலாம் வருமா வராதான் வருமா வராதா இல்ல நம்ம முன்னேறணும் நம்ம சம்பாதிக்கணும் முக்கியாச்சும் முக்கியாச்சும் ஏதோ ஒண்ணு யோசிப்பேன் தினமா யோசிச்சுதான் இருக்கேன் ஆனா எதுவுமே பண்ணவே தெரியல இன்னைக்கு யோசிக்கிறேன் நைட் ஏதாச்சும் போய் உட்கார்றேன் இன்னைக்கு யோசிக்கிறோம் சார் நாலுல இருந்து நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிடணும் ஷெட்யூல் போடணும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் இவ்வளவு எங்க போய் யோசிக்கிறேன் பாத்ரூம்ல தான் சொல்ல வரேன் பாத்ரூம்ல தான் யோசிக்கிறேன் திரும்ப வந்து நான் அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்கல்ல அங்க வர திங்கிங் எல்லாமே அதே இடத்துல தான் வரும் வெளியே வந்தனே மறந்துடு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் போய் உட்காரும் போது திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதான் சொல்றேன் நம்மளோட மைண்ட் ரொம்ப திங்கிங் வர்றது அதான் ஜோன் பாத்ரூம் தான் இருக்கு எனக்கு அதாவது பாத்ரூமே வந்து ஒரு மோட்டிவேஷனான இடம் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் அள்ளி தெளிக்கும் அங்க தண்ணி தெளிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெளிக்கும் இல்ல நிறைய விஷயம் பண்ண எனக்கு அந்த இ-காமர்ஸ் ஐடியா வந்தாலும் பாத்ரூம்ல தான் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பண்றோம் தெரிஞ்சு நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் இன்னும் நிறைய இருக்கு பாத்ரூம் உருவாகுது இங்க வந்து முறுக்கு புடிஞ்சிட்டு இருக்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே பாத்ரூம்ல தான் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நான் யோசிச்சேன் நானும் பாத்ரூம்ல யோசிச்சிருக்கேன் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் எனக்கு பேஸ் ரிவீல் பண்ண பயமா இருந்துச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் நானும் யோசிச்சிருக்கேன் ட்ரைனா பண்றேன் இந்த மாதிரி வந்து நிறைய ஐடியாஸ் தோன்றதே பாத்ரூம் தான் ஆப்போசிட் யார் இருக்காங்கன்ற நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் வராங்க பாத்ரூம்ல ஆமா நம்மள யாரும் கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க நம்மள யாரும் கேட்கறது யாரும் ஆள் இல்லைன்ற மாதிரி நம்ம திங்கிங்கும் யாரும் பேசும்போது இன்ட்ராக்ட் ஆனா இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்களா ஆமா போன வீடியோ பண்ணி அந்த மாதிரி நம்ம திங்கிங் நம்ம கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரி நல்லா யோசிச்சு பண்ற இடத்துல சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பயம் இருக்கு பாத்ரூம் போறதுக்கு ஒரு பயம் இருக்கு ஓகேவா போய் உக்கானே இருப்போம் பாத்ரூம் கீழே பார்த்துனே போவேன் கை வருமா இல்ல பாம்பு வருமா அப்படின்ற பயத்துல ஒரு சில நேரத்துல பாத்ரூம் பாதிலே போயிட்டு வெளியே அந்த பயம் வரும்போது மட்டும் என்னடா இது கை ஈரமாவல அப்ப யார் கையை பிடிச்சு கழுவணும் சோ அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு அது ஒரு மித்தா அந்த டைம்ல அது ஒரு பயமா இருக்கு நைட்ல பாத்ரூம் போறதுக்கு பயமா இருக்கும் பாருங்க நைட் டைம்ல அது என்னன்னே தெரியாது பாத்ரூம் பையனா இருப்போம் திடீர்னு சவுண்ட் வந்துச்சுன்னா சுத்தி பார்ப்போம் பின்னாடி திரும்பிலாம் பார்ப்பேன் நானு பின்னாடி நான் அர்ஜென்ட்டா போயிட்டே இருப்பேன் ஓகேவா உச்சா தான் போவோம் உச்சா போகும்போது திரும்பி பார்ப்பேன் யாராவது இருக்காங்களா கடற்கரை போயிட்டு தண்ணி ஊத்தி குடுக்குற ஓடுது எனக்கு குளிக்கும் போதே இருக்கும் மூஞ்சி கழுவோம்ல அப்ப கண்ணு மூடுவோம்ல கண்ணு மூடுவோம் டக்கு நிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம 3 வாட்டி பண்ணும் போதும் யாரோ நிக்கிற மாதிரி 3 வாட்டி மூஞ்சிக்கு சோப் போடுவோம் போலடா சின்ன வயசுல இப்பெல்லாம் பயம் இல்ல ஒரு 5th 4th படிக்கும் சொல்றேன் இப்ப கூட ஒரு சில நேரத்துல அப்படிதான் இருக்கு அவ்வளவுதான் சரி ஓகே பாத்ரூம்ல வந்து எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு சரி ஓகே நாங்க எங்களோட பாத்ரூம் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை டங்குன்னு அடிச்சுட்டு போங்க நன்றி வணக்கம்.